சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் இந்த காணொளியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர் அரசியலை பார்த்திங்கன்னா தற்போது வைக்கப்பட வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை எடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போஸ்டர் அரசியலா? அப்படி என்ன போஸ்டர் அரசியல் பார்த்திங்கன்னா அங்கு நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவருங்க. அரசியல் சார்ந்து அவர் மீது நிறைய விதமான பழி சொற்களும் பாவச்சொற்களும் இருந்தாலும் கூட துரோகத்தின் வெளிப்பாடு எடப்பாடி. ஓகேங்களா? இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரும் போஸ்டர் அரசியல்கள் பார்த்திங்கன்னா நிகழ வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்து மிக முக்கியமான இன்னும் மற்றும் ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் அவ்வளவு எளிதில் பார்த்திங்கன்னா வாக்கை கொடுக்கவில்லை. ஓகேங்களா? 21% வாக்குகளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாங்கிடுறதுனால என்னவோ சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி ஓவராக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் ஒருபுறம் முன்வைக்கப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த போஸ்டர் சாம்ராஜ்ய அரசியல் பார்த்திங்கன்னா நடைபெற்று மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டுபடுத்தியதாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த போஸ்டர் பூகம்பம் அப்படின்றது ஒட்டப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்கப்படுகிறதாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே காலம்தான் இவர்களுக்கு முழுமையான ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்படலாம். எடப்பாடிக்கு எதிராக உண்மையில் போஸ்டர் அரசியல் அப்படின்றது பகிரங்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். பார்க்கலாம், அதிமுகவிலையும் சரி டிஎம்கேவிலையும் சரி இப்படியே தொடர்ந்து இந்த கோஷ்டி மோதல்கள் எங்கே வரைக்கும் போகுதுன்றத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் சி அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள்.